யாரு மேல கோவம் இல்லைண்ணே, என் மேலதான் எனக்கு கோவம். அக்கா புள்ள பெத்து கொடுத்து அது அழகழகா நடந்து பார்க்கணும்னு எவ்வளவோ ஆசையா கோட்டை கட்டி வச்சிருந்தேன். இப்பதான் எதுவும் நடக்கலையே, அப்புறம் எதுக்கு இந்த வண்டி? டேய், நீ வண்டி உடைக்கலடா, அவளுக்கு குழந்தை பிறக்கிறங்கிற நம்பிக்கை உடைச்சிருக்கிறீடா. அவளுக்கு இப்ப குழந்தை பிறக்காம போலாம்டா. அதுக்காக எப்பவுமே குழந்தை பிறக்காம குழந்தை பிறக்காம போகாது. டேய், அவ தெய்வத்துக்கு மேல அவ புருஷனை நம்புறா. அப்படி நம்பினதுனாலதான் ஊருக்குள்ள அவளை இயேசு தெய்வத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நாளுக்கு ஒரு குழந்தைய பெத்து தரணும் வைராக்கியமோட வாழ்ந்துட்டு இருக்கடா. என்னை மன்னிச்சிருண்ணா, எனக்கு அக்காவை அத்தை திட்டம் போதெல்லாம் என் மனசை தாங்க மாட்டேங்குதுண்ணே. எத்தனை நாளைக்கு தான் அக்கா இந்த கொடிமையில அனுப்பிச்சிட்டு இருப்பா? டேய் கணேசா, உனக்கு 3 வயசா இருக்கும்போது சந்தைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன நம்ம அப்பா அம்மா சமாதிக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அந்த வயசுல உங்க 2 பேர்த்தையும் நான் வச்சுட்டு எந்த வேலைக்கும் போக முடியாம, சோறு ஆக்க முடியாம நான் படுற கஷ்டத்தை எல்லாம் காயத்ரி பார்த்துட்டு, அண்ணா அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போனான்னு சொல்லிட்டு சின்ன வயசில் சாப்பாடு செஞ்சதுலேருந்து, துணிமணியை துவைச்சிருந்து, வீட்டை சுத்தம் செய்யறதுலேருந்து அவன் எத்தனை வேலையை தான் சின்ன வயசுலேயே பண்ண தெரியுமா? அவள் பிறந்த வீட்டில் பட்ட கஷ்டம் புகுந்த வீட்லேயும் போய் அவளுக்கு தீரலடா. அந்த மகராசிக்கு என்னைக்குத்தான் ஒரு குழந்தை பிறந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறான்னு தெரியல. அண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே, கண்டிப்பாக அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நான் வரேண்ணே. டேய் கணேசா, டேய் வண்டியை தூக்கிட்டு எங்கேடா போகிற? அண்ணே, உடஞ்சி போன மனசை நீ சரி பண்ணிட்ட, இந்த உடஞ்ச வண்டியை நான் சரி பண்ணிட்டு வரேன். மாணிக்கம், வாடா சங்கர, வாடா, நல்லா இருக்கிறியா? மாணிக்கம் நல்லா இருக்கா? மாணிக்கம், காய்கறி என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, குடிக்க ஒரு தண்ணி கொண்டு வாமா. அப்புறம்டா, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? மாணிக்கம், ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி சரி. மாணிக்கம் ஒன்றும் இல்லை, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷி ஆயிடுச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்டா மாணிக்கம். சரிடா. பாப்பா தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அம்மா, என் கூட படித்தவன் உள்ள பெரிய மனுஷி ஆயிட்டான்னு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கான். அப்படியா தம்பி? நீ கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டி உன் மகராசி வீட்டுக்கு ஒரு வாரிசு பித்து கொடுத்து அது வயசுக்கே வந்துருச்சு. ஆனா இங்கே இந்த வீடு வெறும் வீடா கிடக்குது. அம்மா, என் மருமகளோ டெய்லி அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்த நீவி பார்க்கற, ஒன்னும் இல்லை. அம்மா, உனக்கு எந்த நேரத்தில் எதை பேசுறதுன்னே தெரியாதான்? ஏய், நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன்? உள்ளதானே சொன்னேன். பாரு, ஏதாவது எப்படா மாமியா வாயை திறந்து ஏதாவது ஒன்று சொல்லுவா, அப்படியே அழுதுறலான்னு கண்ணில் கண்ணீரை வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறா. டேய் சங்கர், எங்க அம்மா எப்பவுமே இப்படித்தாண்டா பேசுவாங்க. நீ வாடா போலாம். மாணிக்கம், சேர்றா, இந்தாடா பத்திரிக்கை, புருஷன் பொண்டாட்டி நீங்கள் 2 பேரும் கம்பல்சரி வந்துருங்கடா. இந்தாடா பத்திரிக்கை. கண்டிப்பா வந்துடுறோம்டா. கண்டிப்பாக வந்துருங்கடா.
அம்மா அம்மா அடேடே, வாடா. அம்மாடி மருமகளே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? போயிட்டு அம்மா. வந்துட்டேன். குழந்தை நல்லா வளருதுன்னு சொன்னாங்க. ராசாத்தி, நானும் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனால் அந்த தெய்வம் என் மனசு படுற வேதனையை பார்த்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை மூலியமாக கொடுத்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அடியே, அது விளங்காதவளே, உள்ள இன்னும் என்ன பண்ற? வாங்க இங்க பாரு. பாலில் பாதாம் பிஸ்தாலாம் போட்டு குங்கும பூவும் போட்டு நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன். என் மருமகளுக்கு கொண்டு வந்து கொடு. சரிங்க தர. இந்தாம்மா, இதை குடி. அத்தை போதும் த. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மிச்சம் வைக்காம குடிச்சிரு. அப்பதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும். குடிமா, குடி. ஏய், என்னடி அவளை அப்படியே வச்சுக்கண்ணு வாங்காம பாக்குற? வாழ போன கண்ணு அவ மேல பட்டா நல்லபடியா குழந்தை பிறக்குமா? போடி உள்ள. அம்மா, பிரியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. பணம் ஒரு 5000 ரூபா கொடுமா. அட என்னப்பா, பண வரவு செலவெல்லாம் என்கிட்ட கேட்குற? அதெல்லாம் உன் அண்ணன் மாணிக்கம் தானே, அவன்கிட்ட கேளு, எல்லாம் தருவான். என்ன சரண் இது? இந்த வீட்டில் சோறு மட்டும்தான் பொது இல்லையா? மித்ததெல்லாம் உங்கள் அண்ணன் மாணிக்கத்தை தான் நம்ம எதிர்பார்க்கணுமா? ஆமாம், நீயும் இந்த வீட்டு வாரிசு தானே. இந்த வீட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ண உனக்கு உரிமை இல்லையா? இங்கே பாரு, இத்தனை நாளாக எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ உன் வாரிசு என் வயிற்றுல வளருது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. பரவாயில்லையே, என் ஆசை பொண்டாட்டிக்கு பொறுப்பு வந்துருச்சு. அப்போ நானும் பொறுப்பாக நடந்துக்கிறேன். ஏன் பிரியா, இங்கே பாரு, நாம் என்னதான் தப்பு பண்ணாலும் நடக்கிறதெல்லாம் சரியா இருக்குல்ல? இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன பண்ண சொல்லுற? தப்பு பண்ணணுமா? என்ன தொட்டா உடம்பு கூசும். na na
எவரோ கொடுக்கணும். சின்னஞ்சிறியிடு பயம் பச்சதமா நீ அழைக்க சுண்டு விரல் போதாதா சிரிக்கையில் சிதறிடும் சில்லறையத்தான் எடுத்த இந்தியாவும் தேராதா. சீதோயா நீ ரொம்ப மோசம் நின்னு தொட்டா 10 மாசம் சீதோயா நீ ரொம்ப மோசம் என்ன தொட்டா உடம்பு கூசும் சீப்புமானா மோசம் உன்னை தொட்டா கிடைக்கும் மோட்சம். கண்ணானி செய்யும் குறும்புகளோ கண்மூடி நினைச்சா சிரிப்பு வரும் கண்ணேவும் கழுத்து சறுக்கு வரும், நான் சறுக்கி விழுந்தா மலையும் வரும். உச்சி மலை பாறையிலும் வெள்ளிக்கடி ஓலையிலும் ஒப்பேடு தீட்டட்டுமா உச்சி முதல் பாதம் வரை ஒன்ன தொட்டு ஓடம் தின்னும் போயிரேகை சூட்டட்டுமா. சீதோயா நீ ரொம்ப மோசம் நீ தொட்டா 10 மாசம் சீதோயா நீ ரொம்ப மோசம் என்ன தொட்டா உடம்பு கூசும் சீப்புமான மோசம் உன்னை தொட்டா கிடைக்கும் மோட்சம். வெள்ளரிக்கா தோட்டத்தில வெள்ள முயல புடிச்சு வெள்ளோட்டம் பார்க்க போறியா முருங்கக்கா வாங்கி வந்து முத்தம் கொடுத்து சமைச்சு மச்சான தேட போறியா. நான் கண்ணால பேசையில என் மையாக இருக்கணும் நீ முடிஞ்சிடும் சேலையிலே நான் சில்லறையா இருக்கணும். சீதோயா நீ ரொம்ப மோசம் என்ன தொட்டா உடம்பு கூசும் சீப்புமான மோசம் உன்னை தொட்டா கிடைக்கும் மோட்சம். பா பிரியாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி 4 மாதம் ஆச்சு. 7 மாதம் வளகாப்பு உண்டான ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் உங்கள் திட்டமே எனக்கு என்னன்னே தெரியலையே. கருணாகரா, இழந்த சொத்தை மீட்க 40 வருஷம் காத்துட்டு இருந்தேன். இன்னும் 4 மாசம் காத்திருக்க முடியாதா என்ன? பாவம்னு நினைச்சு பழைய சேலையா கொடுத்தா முளம் போட்டு பார்த்தாளா வீட்டுக்கு முன்னாடி ஒரு மகராசி. அப்படி எங்க அம்மா பாவம்னு நினைச்சதுக்கு எங்க அத்தகாரி பாடத்தை எனக்கு காட்டிட்டு போயிட்டா. டேய், அண்ணன் நடைக்க ஆசைப்பட்டு உள்ள நடைய இறந்துடக்கூடாதுரா. ஆத்திரப்படாம அவசரப்படாம சூழ்ச்சியினாலதான் காரியத்தை சாதிக்க முடியும். அப்பா அதுக்கு மாப்பிள்ளை நம்ம மாப்பிளைய நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அப்பா மாப்பிள்ளை தான் நம்ம பிரியாவோட மடியில் மயக்கத்திலே கிடக்காரு. கருணாகரா, இப்ப பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசை நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதுக்கு சொத்து சுகம் காசு பணம்னு நம்ம மாப்பிளைக்கு இருக்கிற ஆசைய பேராசையா உருவாக்கணும். இப்ப புரியுதுப்பா. மாப்பிளைக்கு கொம்பு சீவி விடுறதுல அந்த குடும்பமே
குத்துப்பட்டு சேதறி கிடக்கணும். புரிஞ்சுக்கிட்டியே? இனிமே நீ புரிஞ்சுக்குவ. பங்காளிங்க 2 பேர்த்தையும் பகையாளியா மாத்தி விட்டு சண்டை முத்தி வீதிக்கு வரும்போது நரி நாட்டாம வேலையை பார்த்த மாதிரி அந்த குடும்பத்தை நடு வீதியில் நிறுத்துறோம்ப்பா. பரவாயில்லடா, என் புத்தி உனக்கு கொஞ்ச நாச்சு இருக்கு. இனிமே நீ பொழைச்சுக்குவ. ஏப்புல நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வீட்டை கட்டுறேன், பாளையங்கோட்டை செயலை கட்டுறேன்னு அந்த கம்நாட்டி பசங்கிட்ட கொடுத்து ஏமாந்தாண்டி மிச்சம். நீ என்ன கொண்டு ஏது கொண்டு எனக்கு தெரியாது. அவனுங்கள்ட்ட பாதி அமௌண்ட் ஆச்சோ கறந்துட முடியாயா? மாமா நீ என்ன கவலைப்படாத, அதுக்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அந்த ஐடியா மட்டும் நிறைவேறட்டும், அவனுங்க எப்படி ஒன்று காசு கொடுக்குறான்னு மட்டும் பாரு. அப்படி என்ன ஐடியா வச்சிருக்கிற? சொல்லுங்க மாமா, எனக்கு சாமி வந்த மாதிரி நடிக்க போகிறேன். நடிக்கிற நடிப்பில் அவனுக்கு பணத்தை தன்னை பால என் காலு கீழே கொண்டு வைக்க போகிறானுங்க பாரு. சரி சரி, அவனுங்க வரும்போது அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி பார்த்து நடந்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் மாமா, இப்போ மட்டும் நீ என் ஆட்டத்தை மட்டும் பாரு. சரி சரி, வரானுங்களான்னு மட்டும் பாரு. வரானுங்களா? வருவானுங்களாட்டு இருக்குது, கண்டினியூ பண்ணு. இல்லை இல்லை, அவனுக்கு லேட்டாக வர்றதுக்கு. ஓம் சக்தி பராசக்தி. ஏடா பெருமாள் என்ன மாரியாத்தா காளியாத்தான் இருக்கிறா, மாலைகளை ஓட்டுக்கிறாளா? டேய், என் மாமூடி பிள்ளை சாமி வந்திருக்குது, ஆத்தா தொடர்படி கேளு. அப்ப நீ ஆத்தா நான் போக மாட்டேன். நாங்க வீட்டு கட்டணுமே, அதுல ஏதாவது குறையா? டேய், ஆத்தா வந்திருக்கிறேன்டா, ஆத்தா வந்திருக்கேன். இங்க வரா, நீங்க நிறைய பாவத்தை பண்ணிட்டீங்க. அந்த பாவத்தெல்லாம் கழிக்கணும்னா 10 லட்ச ரூபா என் காலுக்குள்ள கொண்டு வச்சுட்டு பாவத்தை கழிட்டு போயிருங்க. எல்லாம் பார்த்துக்குவா. ஏசாமி, நாங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது குறை வச்சுட்டுமா? ஏதோ தப்புக்கு பண்ணி போட்டோமா? சாமி ஆத்தா பேசி மீறினே. சாமி கத்தாத, ஒண்ணுக்கே வந்துருவாடா. சொன்னது செய்டா. டேய் மானங்கட்டவனே, சொன்னது செய்டா. 10 லட்சம் என் காலுக்குள்ள கொண்டு வைடா. ஏசாமி, இந்த சாமியெல்லாம் வந்துச்சுன்னா இந்த பாட்டு கீட்டு மாதிரிலாம் பாடுவாங்களா, அதெல்லாம் இல்லையா? எனக்கு இப்ப கொட்டு சத்தம் கேட்கணும். கொட்டுமா? எனக்கு இப்ப கொட்டு சத்தம். அம்மாசி வீட்டுல போய் தூங்கிட்டு இருப்பான், நான் போய் அம்மாசி எழுப்பி கூட்டு தட்ட கூட்டினாலும் நடக்கும். நீ என்ன பண்ணுவே எது பண்ணு தெரியும், எனக்கு இப்ப கொட்டு சத்தம் கேட்டே ஆகணும். ஐயோ கடவுளே கடவுளே, எனக்கு ஏற்கனவே கைகாலாம் நடுக்குது. அண்ணா மைக் செட்காரண்ணா, நீயாவது ஒரு கொட்டு மேலே ஓடணும்னா ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிடுறா. நோ சொன்ன மாதிரியே காசு கொடுத்துருங்கடா. அண்ணே பாத்தியதை பண்ணி விட்டுருண்ணா. ஓலை மேலே ஒன்று விட்டா சலசலன்னு சத்தம் வரும் பண்ணா, அந்த மாதிரி வத்தர போகுதுன்னா டக்குனு ஏதோ பார்த்து பண்ணி விட்டுருண்ணா. மேல எங்கடா ஒண்ணுக்கு வர்றது, இப்பவே வந்துருச்சு. உனக்கு ஒண்ணுக்கு வரது எனக்கு பிரச்சனை இல்லை, ஒண்ணுக்கு வராமல அறுத்து விட்டுருவோம்டா. ஒழுங்கு காசு ஆத்தால எதிர்த்து பேசாதீங்கடா, ஆத்தா சொல்ற மாதிரி கேட்டுக்கோ. பாறை மேல ஒண்ணுக்கிட்டா காலெல்லாம் தெரிக்கே சாமி. அது எல்லா நாய்க்கும் தெரியும். பாறை மேலே ஒன்று கூட்டா காலில் தெரிக்கி, ஏன்னா எங்க எது தெரிக்கி கேட்குற அமௌண்ட் குறா டைம் ஆச்சு போயிடலாமடா, பயமாக்கு எனக்கு வேற. இப்போ என்னடா நீ காசு தரியா இல்லையாடா? ஒண்ணுக்கு வந்து கால் தரிக்குதுங்கிற கால் அகட்டி வச்சுக்கோ. அட அமௌண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு தொலை. டேய் காசு குடுறா. காசு எங்க? இப்பதான் குறத்தோட்டத்தில் 5 சென்ட் வாங்கினேன், அதையும் வச்சுக்கோ. இதுவும் வடக்காட்டில் எம்பது 10 ஏக்கரா குறையா கிடக்குது 5 வருஷமா, அதையும் வச்சுக்கோ. அதுவும் ஜீப்ராயில் பண்ணிடுறேன். ஜிபே, அது ஜிபே. இங்கிலீஷ் தெரியாது. ஜிபே 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 பண்றீங்களா? ஐயோ சாமி, இப்ப உலகமே அந்த ட்ரெண்டிங் தான் போயிட்டு இருக்குது.
பொண்ணு கேட்கறதுக்கு காட்டு பக்கம் போனால் 5 ரூபாய்க்கு ஜிபே தான் பண்ணுறாங்க. முட்டாய் வாங்குறதுக்கு 1 ரூபாய்க்கு அங்கே ஜிபே தான் பண்ணுறாங்க. ஏ சாமி, தயவு செய்து எங்கள் மேஸ்திரி கிட்ட வாங்கிட்டு எங்களை தயவு செய்து விடு, பயமா இருக்குது. சரி யா யாரா ஜிபே நம்பர் கூட டேய் சீக்கிரம் டேய் பண்ணி விடு. அடே இருடா ஒண்ணு இல்ல டேய் அடே இரு பயமா இருக்குறியா? நம்பர் கேட்டுக்கிறியா? இப்ப ஜிபே பண்றியா இல்லையா? அட சாமி இரே சாமி இங்க வர 1 2 7 8 10 அந்த நம்பருக்கு அனுப்பிடு. ஆனா 1 ல இருந்து 10 வரைக்கும் நம்பராமையா போட்டு அது என்ன கற 1.5 குறையா கிடக்கு, அதையும் நீயே வச்சுக்கமா. எப்படி நீ சாமிகிட்ட ஏதோ பஸ் மாயிருவே. நான் போயிட்டு வரேன் சாமி, என்னை விட்டுரு. நான் போயிட்டு டேய் நீங்க போங்க, நான் ஆத்தா நான் பாத்துக்கிறேன். விடவா பின்னால சீப்பெடுத்து சீவி விடுவா தன்னால, நீ வளையல் வாங்கி மாட்டி விடுவோம் கையால. நாராத்திரியில் பாட்டு ரெண்டி ஒன்னால, நாராத்திரியில் பாட்டு ரெண்டி ஒன்னால. அட அதுக்கு மேல இன்னும் இருக்கு பின்னால. அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால. பண்ணு அடியம்மா எம்மா ரோசி, நீ எனக்கு ஏத்த ஏசி. நீ சொல்லாதே சொல்லாதே, உனக்கு எனக்கு இருக்கு உறவ. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால. சீவி விடுவா தன்னால, நீ வளையல் வாங்கி மாட்டி விடுவான் கையால. ராத்திரியில் பாட்டு ரெண்டு ஒன்னால, ஏமா ராத்திரியில் பாட்டு ரெண்டு ஒன்னால. அட அதுக்கு மேல இன்னும் இருக்கு பின்னால. பொட்டெடுத்து அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால. அண்ணே, என்ன கணேசா? அண்ணா, நாளைக்கு மச்சானோட தம்பி பொண்ணாட்டிக்கு வளகாப்புன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் இந்த ஊரே மெச்சர அளவுக்கு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்ட கணேசா, நானும் தான் கேள்விப்பட்டேன். ஆதியில் வந்தவ வீதியில் நிற்கிறா,
நேற்று வந்தவளுக்கு நெய்யும் சேரும் ஊட்டுறாங்க. நாம் என்னடா செய்யறது? அண்ணா, கொஞ்சமாவது அக்காவோட நிலைமையை நினச்சி பார்த்தியா? ஏற்கனவே வெறுவாயம் மேல்ற அத்தைக்கு அவளும் சேர்த்து கிடச்சிருக்குது. இந்த நேரத்தில் அக்காவோட மனசை சுள்ளியாக உடச்சி போட்டுருவாங்கண்ணே. வாங்கண்ணே, போய் அக்காவை கூப்பிட்டு வந்துடலாம். என்ன டே கணேசா, ஏன்டா இப்படி குழந்தை மாதிரி பேசி பழகுற? நாம போய் கூப்பிட்டா மட்டும் காயத்ரி வந்துடவா போறா? புருஷன்தான் தெய்வமுன்னு நினைக்கிறவள போய் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது பாவம்டா. எதனா பாவம்? அந்த வீட்டில் மலடின்னு சொல்லிட்டு திரியிறாங்களே, அது பாவம் இல்லையா? இல்லை மூத்த மருமலாம் அந்த வீட்டுக்கு போய் அத்தனை பேருக்கும் அத்தனை வேலை செஞ்சு கொடுத்துட்டு என்ன வரடி மூலி அப்படின்னு திட்டுறாங்களே, அது பாவம் இல்லையா? 12 வருஷமா குழந்தை இல்லாம அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது பரவாயில்லையா? அத்தனை பாவத்தோட அந்த வீட்டில் வாழ்றதை விட நம்ம வீட்டுக்கு போய் வாழ்றது ஒரு பாவம் இல்லைண்ணே. வாண்ணே. நீ மனசுல இருக்கிற குறைய சொல்லி எழுதிட்ட. நான் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல முடியாம தினம் உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கிறேன்டா. இதை போய் நான் யார்ட்டிடா சொல்றது? எல்லாம் அந்த ஆண்டவன் நடக்கிறது நடக்கட்டு, நாம் என்ன பண்ண முடியும்? காயத்ரி, ஏமா ஒரு ஓரமாக நின்று ஏக்கத்தோடு நின்றுட்டு இருக்கிற? நீ போய் வளையல் போட்டு விடுமா? மாமா வேண்டாம் மாமா, நல்ல காரிய இடத்துல நான் எடுக்க வேண்டாம். காயத்ரி, அடுத்தவங்க வீட்டுக்கு தான் கணக்கு பார்க்கணும். இது நம்ம வீட்டு விசேஷமா? நீ போய் வளையல் போட்டு விடு, அதெல்லாம் தப்புன்னும் கிடையாது. ஏய் நில்லடி, இங்க உனக்கு என்னடி வேலை? வளகாப்புக்கு வளையல் போடணும்னா அதுக்கு நான் வயிற்றுல ஒரு பிள்ளைய பெற்று நல்லபடியா வாழ்ந்து காட்டிருக்கணும். புள்ள குட்டி பெத்துக்காத நீ எல்லாம் வளையல் போட்டா அந்த குழந்தையோருக்கு எப்படி அது ஆசீர்வாதமாகும்? சவுந்தலா, காயத்ரிய நான் தான் வளையல் போட்டு விட சொன்னேன். அவ வளையல் போட்டா என்ன தப்பு? என்னங்க மடத்தனமா பேசுறீங்க? குத்துப்பட்ட வயிற்றுக்காரி வளையல் போட்டா அது ஆசீர்வாதமாகும். வெறும் வயித்தோட இருக்கிறவ ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுங்க, அது பெரிய பாவத்துல போய் சேரும். அம்மா, இது எதுவும் பேசாதீங்க. நானும் என் பொண்டாட்டி வந்தது தப்புத்தான். அடுத்தவங்க வீட்டு விசேஷம் வேண்டாம், சத்தியமா வந்திருக்கவே மாட்டோமாம்மா, வந்திருக்கவே மாட்டோம். என் கூட போறது தம்பி பொண்டாட்டியோட வளகாப்பு, நம்ம குடும்பத்தோட விசேஷம் அம்மா நாங்க வந்தோம்.
எங்கனால யாருக்கு எந்த அடிச்சலும் வேண்டாமா, நானே என் பொண்டாட்டி போயிடுறோம்மா, போயிடுறோம். காய்த்திரி காய்த்திரி போலாம். ஏ மாணிக்கம், ஏங்க சும்மா இருங்க, அவங்க போனா போயிட்டு போதும். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க, வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேண்டிக்கம்மா, வேண்டிக்க, நல்லா வேண்டிக்க. எனக்கு இதே மாதிரி நிறைய அவமானப்படணும், அதை தாங்கி கூடிய சக்தியை கொடுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க. வேண்டிக்கிட்டு தானே இருந்தேன். என்ன எடுத்தஞ்சு பேசுகிற என் புகுந்த வீடும், நான் எடுத்தஞ்சு பேசின என் பிறந்த வீடும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு தான் இருந்தேன். அண்ணா, என் மாமியார் எதுக்கு எடுத்தாலும் என்ன குத்தி கட்டுறதுக்காகவோ இல்லை, 12 வருஷமா எனக்கு குழந்தை இல்லைனாலும் எனக்காக வாழ்ந்துட்டு இருக்க என் புருஷனுக்காகவோ இல்லைன்னு, எனக்காக என் வயிற்றுல கரு உண்டானாதா நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு 12 வருஷமா தவா இருக்கன்னு. எங்க அண்ணன் தவத்துக்காகவாது என் வயிற்றுல ஒரு பிள்ளைய கூட தானே நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு. அண்ணா, என் வேண்டுதலையே மட்டும் அந்த ஆத்தா நிறைவேற்றலன்னு வெய்ய, சத்தியமா சொல்றேன், அவ ஆத்தாலே கிடையாது, வெறும் கல்லு தானே. நான் கையெடுத்து கும்பிட மாட்டேன்னு. ஏமா காயத்ரி, இந்த அண்ணன் வாழ்க்கை நல்லாங்கிறதுக்காக இவ்வளவு நாளா சாமிகிட்ட வேண்டிக்கிறியே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த அண்ணன் நினைக்கக்கூடாதம்மா. உனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு மற்றவங்க கேவலமா பேசும்போது என் மனசு படுற கஷ்டத்தை நான் யார்கிட்டயுமா சொல்லி அழுவுறது? என்ன, உன் தங்கச்சி ஒரு பொம்பளை பிள்ளை, என்ன அசிங்கமா பேசுறதே உனக்கு இப்படி பேசுது. ஆனா என் புருஷன் ஆம்பளை சிங்கம், அவரை 12 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களே, அவருக்கு யாருன்னு ஆறுதல் சொல்லுவாங்க? காயத்ரி, உன் புருஷன் நல்லவர் தான், அவருக்காக நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதுமா? பூந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துருமா? இல்லைண்ண, என் அத்தை என்ன மலடி மலடின்னு குத்தி கட்டுறாங்க. மலடி மலடின்னு சொன்ன அதே வாயால மக்களை பத்த மகராசின்னு சொல்லாம நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு, வரமாட்டேன். ஐயோ, நீ வர வேண்டாம், நீ வரவே வேண்டாம். நீ அங்க நின்று அங்கிருந்து கஷ்டப்பட்டுட்டே இரு. எங்க 2 பேர்த்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நீ வர வேண்டாம், நீ வரவே வேண்டாம், நீ அங்கேயே சாவு. அண்ணா, என்ன தாய் வீட்டுக்கு
வா தங்கச்சி என் கைகள் உன்னை தாலாட்டும் உன் வீட்டுக்கு வா தங்கச்சி உன் கண்கள் கொஞ்சம் தூங்கட்டும் என் தங்கை நீ அங்கே கண்ட துன்ப போதும் உன் அண்ணன் உள்ளங்கை உன்னை என்றும் தாங்கும் தாய் வீட்டுக்கு வா தங்கச்சி என் கைகள் உன்னை தாலாட்டும் துன்பம் கண்ணோடு ஓராயிரம் உள் நெஞ்சோடு இத்தனை பாரம் நெஞ்சில் சுமந்தான் அம்மாடி சோகம்தான் ஆயிரம் சோகம் வந்தாலும் ஆயிரம் துன்பம் நேர்ந்தாலும் பெண்ணாயிருந்தால் சோதனை சொல்லி தாய் வீடு வரலாமா தீயின் மீது யாரும் இங்கு குற்றம் சொல்லலாமா தாய் வீடு வாம்மா தங்கமே தாய் வீட்டுக்கு வா தங்கச்சி என் கைகள் உன்னை தாலாட்டும் போலே நீயும் தான் அண்ணனின் வீட்டில் வாழ்ந்தாயே ஒவ்வொரு நாளும் வண்ணமழிந்து நீ அங்கு வாழாதே சீதையின் வாழ்க்கை கண்ணீர் தான் ஜென்மம் முழுக்க சோகம்தான் சீதையின் உள்ளம் மிதிலையை தேடி போனது கிடையாது பாம்பு வாழும் காடு அங்கு நியாயம் தேடலாமா கண்டு அஞ்சாதே தாய் வீடு வாம்மா தங்கமே தாய் வீட்டுக்கு வா தங்கச்சி என் கைகள் உன்னை தாலாட்டும்